அனிருத் வந்து உங்களோட பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா ஹிஸ் பிராண்ட். ஸோ அவரோட கான்சர்ட்ஸில் முடிக்கும் போது ஹாப்பி எண்டிங்னு ஒரு கோட் மாதிரியோ ஏதோ ஒரு சாங் முடிக்கும் போது சொல்லிடலாம். ரெண்டாவது அவர்கிட்ட வந்து ஒரு ஜிகிள் ஸ்பாட் மாதிரி நீயே கேட்டு வாங்கிக்கலாம். ஹி வில் டூ இட் ஃபார் யூ. ஸோ அதை பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அதை ஒரு சின்ன கிளிப்ஸாக நீ ரன் பண்ணிக்கலாம். அதை தாண்டி அவரோட கான்சர்ட்டில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் நீ அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிட்டீங்கன்னா அது எப்படி ப்ராக்டிக்கலாக தெரியல இன்னும் எங்களுக்கு. நாங்கள் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண சொல்கிறேன். அதை வாங்கி வச்சுட்டீங்கன்னா அந்த க்ரௌடில் 10% ஆஃப் த பீப்புள் அந்த கான்சர்ட் ஸ்டார்ட்ஸ் அட் 4 o'clock அரௌண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஊரில் 90% ஆஃப் த டைம் செம்ம வெயில் தான். ஸோ அதனால் 10% ஆஃப் க்ரௌடு மட்டும் ஐஸ்கிரீமை வாங்கிட்டாங்கன்னா மட்டுமே நீ அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்கிற காஸ்ட்டை வந்து அவரோட பிராண்ட் அம்பாசிடருக்கு அவருக்கு கொடுக்குறேன்னு காஸ்ட்டை வந்து இல்லை நீ அவர் ஸ்டேக் ஹோல்டர் ஆனதுக்கப்புறம் இதோட வேல்யூ வந்து இத்தனை எக்ஸ்ல இத்தனை மாசத்துல நீங்க வெளியே எடுத்துடலான்னு காட்டு. டேபிள் காலம் போட்டு அடிச்சு கொடுக்குது. ஹைதராபாத்ல நடந்தா எவ்வளோ, சென்னையில் நடந்தா எவ்வளோ, இது டிக்கெட் செல்லிங் ஃபாஸ்ட் எவ்வளோ, இது எவ்வளோன்னு சொல்லி இட் கிவ்ஸ் திஸ் டேட்டா. ஸோ தட் டிசைடட் மீ டு ஓகே. நீங்க நினைச்சு ஆக்சுவலி ஒரு காமன் மேன் என்ன யோசிப்பானா 20,000 ரூபா நான் ஏன்டா செலவு பண்ணணும்னு 20,000 நான் வர சம்பளம் கொடுத்துருவேன் யோசிப்பான். ஸோ இப்போ இதோட வேல்யூ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு. இப்போ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து தொழிலில் முதலீடு பண்ணுற மாதிரி ஏஐலையும் முதலீடு பண்ணும் சார். இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ மினிஸ்ட்ரிஸ் பார்க்குறோம் இல்லையா. ஸோ மினிஸ்ட்ரிஸ் ஏஐ மினிஸ்ட்ரின்னு ஒரு மினிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா யூ சி தட் வேல்யூஸ் ஹவு மச் த பீப்புள் ஆர் கிவிங் த இம்பார்ட்டன்ஸ். நம்ம வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்து அதோட புரிதல் புரியல. கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாரும் இஃப் தே ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் அவங்க எங்கள் லேர்ன் வித் ராஜராஜன் வெப்சைட்டில் கூட போய் பார்த்துக்கலாம். தே கேன் அப்ரோச் அஸ் சின்ஸ் வி ஆர் ரீடூயிங் அ ரியல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் பேஜஸ் அண்ட் இது எல்லாத்தையும் எனக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தே கேன் கம் அண்ட் கெட் தேர் சாஃப்ட்வேர்ஸ். நாங்கள் இப்போ எங்களுக்கு பண்ண சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். We started our AI company also.